Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise God. God is good. Okay, இன்னைக்கு உள்ள அந்த worship was so wonderful. ஒரு அருமையான worship இருந்தது. I believe you enjoyed the worship. Hallelujah. Okay, the songs, the worship. I sense the spirit of the Lord is here. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், கிரியை செய்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு டுடே ஆக்சுவலி வி ஆர் அப்சர்விங் சஃபரிங் சர்ச் சண்டே. ஓகே, உபத்திரவப்படுகிற சபை ஞாயிறை நம்ம அனுசரிக்கிறோம். ஓகே, இது வருஷத்தில் ஒரு நாள் தானே கேட்குறோம், ரைட்டா இல்லையா? ரைட்டா. உபத்திரவப்படுகிற சபையை பற்றி வருஷத்தில் ஒரு சண்டே இருக்குது, அது நினைவு வருது பாருங்கள். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா பாடு அனுபவிக்கிற சபை, அதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த நாட்கள் உலகம் முழுவதுமாக நம்ம பார்த்தோன்னாக்கா பல சபைகள் ஒவ்வொரு நாளும் உபத்திரப்படுகிறார்கள். There are so many churches in the world today. They are going through suffering, not just yearly once. They are going through suffering every day. ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகளுக்குள்ளே கடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கூட நிறைய பேர் அந்த பாடுகளில் இருக்கிறாங்க. But we are here and God has given us a grace to worship Him peacefully. இதனால் நம்மளுக்கு ஆண்டவர் அவர் கிருபையினால் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த சந்தர்ப்பம், அவரை நம்ம சமாதானத்தோடு நம்ம ஆராதிக்க. 18வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 15:18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இந்த உபத்திரவத்தை ஏன் இந்த உலகம் நம்மளை வெறுக்குது. why is the world hates believers? why is the world hating the Christians? விசுவாசிகளை ஏன் உலகம் வெறுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு சொல்றாரு, இதை முதலாக if the world hates you, keep in mind that it hated me first. முதலாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் நம்மளை படித்த ஆண்டவர் சொல்றாரு, முதலாக நீங்கள் think about it, remember this, that the world has hated me first. என்னைய உலகம் வெறுத்திருக்குது. He hated me first. படித்த ஆண்டவரையே வெறுத்த பருவ what are we? ஓகேங்களா? ஸோ ஆகையால் ஆண்டவர் சொல்றாரு, நினைவு கட்டுறாரு, என்னையே முதலாக they hated me, then only they hated you. அதை நினைவு வைத்துக்குங்க என்று ஆண்டவர் இயேசு சொல்றாரு. அப்புறம் 19வது வசனம் வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you belong to the world, it would love you at its own. அப்போ ஏன்னா இந்த உலகம் நம்மளை கொஞ்சம் ஏன் வித்தியாசமாக பார்க்குதுன்னா, நம்ம வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. we are in the world but we are not of the world. முடியுமா? உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. that is what the Bible says. we are in the world but we are not of the world. அதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தில் உள்ளவங்களோட நம்ம இருக்கிறோம்னு சொன்னாக்கா, then we will join with every other people in the world. உலகத்தில் செய்கிற பாவங்கள் செய்வோம், உலகத்தில் செய்கிற அட்டுழியத்தை செய்வோம், எல்லாத்துக்கும் எல்லா தவறாக இருந்தாலும் சரி நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த உலகத்தோடு தான் நம்ம போய் கொண்டு இருக்கோம். இந்த உலகத்தை பிரியப்படுத்துவோம். we will please the world. இந்த உலகம் இந்த உலகத்தை நம்ம பிரியப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம அவரோட பிள்ளையாக இருக்கிறதுனால நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்துக்குரியவர்கள்னாக்கா நம்ம அவருடைய ஆண்டவரோட பிள்ளைகள். அல்லேலூயா. அங்கே உள்ள பிள்ளைகள். ஆகையால் அவர் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஹீஸ் கிங்டம், அவரோட ராஜ்யம். நம்ம அவரோட ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. we are in his kingdom doing the work of his kingdom. அவரோட ராஜ்யத்தின் கிரியா, அவரோட ராஜ்யத்தின் வேலையை நம்ம இந்த பூமியில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரோட ராஜ்யம் வர இருக்கிறது. Hallelujah. Praise God. So we are different. That is why the world hates us. And அந்த verse நல்லா பார்த்தீங்கன்னா, if you belong to the world, it would love you
as its own. அவங்களோட நம்ம சேர்ந்துருந்தோம், வாங்கப்பா வாங்க, யூ மை ஃப்ரெண்ட், யூ ஒன். நம்மளால் ஒன்றும் இல்லை ஒன்று, சரிங்களா? உலகத்தோடு சேர்ந்து அவங்க செய்கிற மாதிரி பாவங்களை செஞ்சுக்கிட்டு அவங்க செய்கிற காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா, ஓ வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் ஒன்றாக இருக்கிறோம், வி ஆர் ஒன் இன் ஒன். கை கோத்து சந்தோஷப்படுவாங்க, கை கோத்து சந்தோஷப்படுவாங்க. ஒரு காரியம் நடந்தது, பரவாயில்ல, ஓகே. மை டாட்டர்லாம், நாட் திஸ் டாட்டர், தி அதர் டாட்டர், த ஃபர்ஸ்ட் ஜஸ்மின்லாம், அவங்க கம்பெனியை வந்து ஒரு கம்பெனியை வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஐ திங்க் சம் ஆஃப் யூ நோலா, அவங்க வந்து மெட்டிகுலஸாக காரியங்கள் செய்வாங்க. ஃபுல் ஸ்டாப் இது அந்த எல்லாம் கணக்காக பிளான் பண்ணி செய்வாங்க. அதெல்லாம் ஏதாவது இதுன்னா அவங்க எல்லாம் அந்த மாதிரி கணக்காக இருக்கிறவங்க, அவங்க அது செய்வாங்க. வீட்டிலையும் அப்படித்தான், வேலையிலையும் அப்படித்தான். ஆனால் சில கம்பெனிங்கன்னு பழைய கம்பெனி அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பாஸ் நல்லவங்க தான், வெரி நைஸ் பாஸ். ஆனால் இருக்கிற வேலையிலையும் அவங்க வந்து உலகத்தில் நார்மலாக இருக்கிறவங்க, தே நாட் பிலீவர், விசுவாசி இல்லை. நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேலையில் சில இது அவங்களாம் வந்து லைக் இன்னும் ஓகேலா அந்த மாதிரி உள்ளாங்க, சரிங்களா? பரவாயில்லலா, கொஞ்சம் நெமைன் விச் இஸ் பரவாயில்ல, ஜஸ்ட் ரைட் லைக் தட். என்ன அதெல்லாம் பரவாயில்லலா, அதெல்லாம் பரவாயில்ல, இன்னும் பிஸ்னஸ் வேணும்னாக்கா சில இது பரவாயில்லலா, then they can get more business, right? அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க பாருங்கள். ஸோ இவங்க அந்த இதை வந்து எப்படி எழுதுவாங்க, இவங்களோட கணக்கு தான் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பாஸோட ஃப்ரிக்ஷன் வரும். இவங்க செய்கிறத கணக்காக செய்யணும், அவங்க செய்கிறது செய்யணும் பாருங்கள். அவங்க சரியாக தான் செய்கிறாங்க, ஆனால் பாஸ் வந்து இல்லை முடியாது பாஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ உலகத்தோட அவங்களோட சேர்ந்து வந்தாக்கா ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு ஃபிக்ஷன் வரும், ரைட்டா இல்லையா? உலகத்தோடு நம்ம கலந்துக்கிட்டோம், அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லி, தப்பாக இருந்தாலும் சரி பாஸ் பாரு நீங்கள் சொல்கிறீங்க, பாஸே சொல்லிட்டாரு. ஆனால் பாஸே சொன்னாலும் அது தவறாக இருக்கும்போது நம்ம தானே எழுதுகிறோம், நம்ம தானே செய்கிறோம். நம்ம ஒரு விசுவாசி, நம்ம ஆண்டரோட பிள்ளை, நம்ம உலகத்தில் தான் இருக்கோம், ஆனால் அவரோட பிள்ளை. அந்த உலகத்தில் உள்ள அவங்க சொல்கிறது தப்பாக இருந்தால் அது நம்ம வந்து அவர் பாஸாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யலாமா? அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டோம்ப்பா, நீ எழுதி ஒழுங்காக சேர ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டோம்னா நம்ம எழுதிடுவோமா? ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எழுதிடுவோமா? இந்த வருஷம் எண்ட் ஆஃப் த இயர் கிவ் யூ ப்ரொமோஷன், ஜஸ்ட் ரைட்லா. அப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் நம்ம வந்து பரவாயில்ல சும்மா இது தானே, யார் பார்க்க போகிறா, எண்ட் ஆஃப் த இயர் நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கும் போது எழுதுவோமா? வில் வி டூ தட்? வி ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள், வி ஆர் டிஃப்ரெண்ட். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட வி ஹாவ் டு பி த்ரூ டு அவர் ஃபேத். நம்ம விசுவாசத்துக்கு நம்ம உண்மையானவர்களாக இருக்கணும், சரியானவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஓகே, தெரியுங்களா? ஆனால் பாருங்கள், இன்னும் அது அங்கே வேலை செய்கிறாங்க, அந்த கம்பெனி தான் வேலை செய்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காட் இஸ் லீடிங். கர்த்தர் தான் நடத்திட்டு போகிறாரு. உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நடத்துவார் நம்மள. ஆமென். அந்த உலகத்தோடு சேர்ந்து ஐயோ பதவி போயிருமே, ஐயோ என்னோட சம்பளம் ஏறாத, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதுன்னு சொன்னோன்னாக்கா தட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ. உண்மையாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பலத்தை கரம் தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உபத்திரங்கள் வரும் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு, பாடுகள் வரும் ஆண்டவரோட, விசுவாசம் சோதிக்கப்படும். அவர் faith will be tested, people of God. நம்ம நினைக்கக்கூடாது உலகத்தில் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார் நம்மளை சில நேரத்தில். என் பிள்ளை அங்கே வச்சிருக்கிறேன், இப்போ ஒரு வருது, என் பிள்ளைய டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காடி நீங்கள் போகிறீங்க, திடீர்னு ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, அடா கொப்பி கொடுப்பீங்களா? கல்லா தடக்குன்னு பிக்கி மக்கமா என்ன செய்வீங்க? மக்கமா போகிறீங்களா, கோப்பி கொடுக்க போகிறீங்களா, கோப்பி குடிக்க போகிறீங்களா? ஒருத்தவங்க பேர் சொல்ல வேணாம், அவங்க நெசமலே நினச்சிட்டாங்க கோப்பி கடையில் போய் கோப்பி வாங்கி கொடுக்கணும்னு. இது உண்மையாக நடந்த சம்பவம். கவான்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே அப்புறம் தான் தெரிய வந்துச்சு எல்லாருக்கும் கோப்பி வாங்கி கொடுக்கும். ஆண்டவரோட பிள்ளைங்க என்ன செய்வீங்க? கோர்ட்டுக்கு போனால் 300 வெள்ளியும் சொல்லுங்களேன். வாட் will you do? வாட் will I do? ஆண்டவரோட பிள்ளை இருக்கிறவங்க சரி மக்கா மாவுக்கு போகிறேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், ஐ வில் டேக் இட். தட்ஸ் வாட் we have to do. Something we have to lose, we have to be honest. அல்லேலூயா. சத்தம் ரொம்ப வரல. ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஓவராக போயிட்டோம்ல. ஓகே, இஃப் யூ பிலாங் டு த வேர்ல்ட் யூ வுட் லவ் இட் வுட் லவ் யூ at its own. As it is, you do not belong to the world, but I have chosen you
அவுட் ஆஃப் த வேர்ல்ட். தமிழில் இன்னொரு வேர்ட் போட்டிருக்கு. தமிழில் அந்த வசனத்தை வாசிங்க, அந்த 19வது வசனம். 19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும். ஓகே, தேங்க்யூ. உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினால். ஆனால் இங்கிலீஷில் வந்து டேக்கன் யூ அவுட் ஆஃப் த வேர்ல்ட். வித்தியாசமான அனுபவம். அல்லேலூயா. காட் இஸ் செப்பரேட்டட் அஸ் பீப்புள் ஆஃப் காட். நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க, நம்ம செப்பரேட் பீப்புள். அதனால நம்ம வந்து ஒரு பெருமைக்கு உள்ள ஒரு காரியம் கிடையாது. இட்ஸ் நாட் அ திங் டு பி போஸ்ட் அபவுட். நோ, ஐ எம் டிஃப்ரெண்ட். ஐ எம் டிஃப்ரெண்ட். நான் வேறு லெவலில் இருக்குன்னு பேசக்கூடாது. நம்ம உலகத்தில் மக்களோட தான் இருக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், அம்பலாக இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்துட்டாருன்னா எங்கேயோ மேகத்தில் மிதக்கிற மாதிரி நினைக்கூடாது. உலகத்தில் தான் இருக்கிறோம், ஜனங்களோட தான் இருக்கிறோம். நம்ம அன்பு செலுத்துகிறோம், நம்மளுக்கு தாழ்மை வேண்டும், எல்லாமே இருக்கணும். நம்மளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியுங்களா? சில பேருக்கு ஒரு இது வந்தோடனே அப்படியே மிதக்குவாங்க, அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி. நம்ம மிதக்கக்கூடாது. அல்லேலூயா. காற்றுல மிதக்கிற மாதிரி நம்ம சொல்லுங்கள் எல்லாரும். என்ன செய்யக்கூடாது? காற்றுல மிதக்கிற மாதிரி மிதக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில் 20வது வசனத்தை வாசிங்க. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். And then Lord says, no servant is greater than his master. ஓகே, ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் வந்து எஜமானுக்கு மேலே வர இல்லை. எஜமான் தான், வேலைக்காரன் தாங்க. ஓகேங்களா? ஸோ he says no servant is greater than his master. If they persecuted the master, ஓகே, எஜமானியே உபத்திரவப்படுத்தினாங்கனாக்கா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, they will persecute you. அப்போ நம்மளோட எஜமான் யார்? ஆண்டவராகிய தேவன். நம்ம ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம எஜமானாக இருக்கிறார். அவருக்கே உபத்திரம் வந்தது, அவருக்கே பாடுகள் வரும்போது நம்ம நினைக்கூடாது நம்மளுக்கு பாடுகள் வராதுன்னு நினைக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அவருக்கே அந்த உபத்திரம் வரும்போது நம்மளுக்கு அந்த உபத்திரங்கள் வர வாய்ப்பாக இருக்குது. நம்ம ஆயத்தமாக இருக்கணும். பீப்புள் ஆஃப் காட். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை கண்டா, நம்ம ஒரு கொஞ்சம் உபத்திரத்தை கண்டா உடனே இது எப்படி முடியும், அது எப்படி முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. இயேசுவுக்கே அந்த உபத்திரங்கள், பாடுகள் வந்துச்சு. சிலுவையில் அடிக்க செய்தார்கள், முள் கிரீடத்தை வைத்தார்கள், படைத்த தேவனுக்கே அந்த ஒரு காரியத்தை செய்தார்கள் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவரோட பிள்ளையாக இருக்கிற நம்மளுக்கு உபத்திரங்கள் நிச்சயமாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறது நம்ம பார்க்குறோம். They will treat you this way because 21வது வசனம், அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். You know why all this thing happen? Because they will treat you this way because of my name, for they do not know the one who sent me. இன்னைக்கு ஏன் இயேசுவை வந்து இப்படி உபத்திரவப்படுத்தினாங்க, இவ்வளோ துன்பப்படுத்தினாங்க? ஏன்னாக்கா பிதாவானவர் யாருன்னு, அவன் அனுப்பின பிதாவானவர் யாருன்னு தெரியாமல் இருந்தாங்க. அல்லேலூயா. தட் இஸ் த ரீசன். இயேசுவை தான் பார்த்தாங்க. இவர் வந்து யோசேப்போட மகன் தானே, இங்கே நம்ம கிட்ட தானே இருந்தார். சாதாரண மனுஷன் தேவன் சொல்கிறாரு, அவர் ஆண்டவர்னு சொல்கிறாரு, நான் அங்கேருந்து வந்தேன்னு சொல்கிறாரு. உபத்திரவப்படுத்தினாங்க இயேசுவை. பட் இஃப் தே ரியலி நோ த ஃபாதர், அந்த பிதாவானவரை உண்மையாக அவர் தான் அனுப்பினார்னு அவரை தெரிஞ்சிருந்தா இந்த செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு அது தெரியாதனால தான் நம்மளுக்கு அந்த உபத்திரங்கள். பிகாஸ் they do not know the father. That is the why we have persecution. அல்லேலூயா. அது இயேசு தெளிவாக சொல்ல. அப்புறம் இன்னொரு காரியம், அந்த உபத்திரம் எதுனால தெரியுங்களா? வசனம் 25 பாருங்களேன். இது வந்து ஆச்சரியமாக இருக்கும். இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். why this persecution comes for Christians. வாசிங்க. அந்த முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. மறுபடியுமா? முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. They hated me without reason. ஒரு காரணம் எல்லாமே அவரை வந்து உபத்திரப்படுத்தின காரணம். இயேசு பாவம் செய்யல, சரிங்களா? இயேசு எந்த பாவமும் செய்யலை. அவர் கேட்டார், இங்கே எது மேலே ஏதாவது பாவ குற்றம் இருக்குதுன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியல. அவரில் பாவம் இல்லை. there's no sin in Jesus.
இயேசுல பாவம் இல்லை, எந்த ஒரு அநியாயம், எந்த ஒரு தீங்கு இல்லை அவர்கிட்ட. ஆனால் அவரை வந்து உபத்திரப்படுத்தினாங்க. அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, காரணம் இல்லாமல் உபத்திரப்படு. சில நேரத்தில் விசுவாசிகளாக இருக்கிற நம்மளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் சில நாள் நம்மளுக்கே தெரியாது, ஏன் நம்ம நல்லா தானே இருந்தவங்க கிட்ட நல்லா தானே பேசணும், நல்லா தானே நல்ல காரியம் தானே செய்கிறோம், ஆனால் ஏன் எனக்கு இப்படி உபத்திரம் செய்கிறாங்க, எனக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் பீப்புள் ஆஃப் காட். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சில நேரம் காரணம் இல்லாமலே சில பேர் என்ன செய்வாங்க, அந்த உபத்திரத்தை தூக்கி போடுவாங்க. There will not be reason. நம்மளுக்கே தெரியாது என்ன காரணம், என்ன நாளை வந்துச்சு, நல்லது தானே செஞ்சோம். அந்த மாதிரி யாருக்காவது அந்த மாதிரி நடந்திருக்கா? யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ திங். நல்லது தானே செஞ்சேன், நான் ஒரு நல்ல ஒரு அன்பை தானே செலுத்தினேன். சரிங்களா? இட் ஹேப்பன்ஸ் பீப்புள் ஆஃப் காட். வேதத்தில் இயேசுக்கு நடந்தது காரணம் இல்லாமல். ஓகே, தே ஹேட்டட் மீ, வெறுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவை வெறுத்ததை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரம் 25 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிங்க. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஜீசஸ் himself said, இயேசுவை என்ன யாருன்னு சொல்றாங்க? இயேசு தான் it says the head of the house has been called Beelzebub. Okay, Beelzebub சொல்லுகிறது how much more the members of his household. வீட்டுக்கு தலைவருக்கே இந்த பேர் கொடுத்தாங்கனாக்கா, தலைவருக்கு வீட்டில் இருக்கிற நம்ம மாதிரி மக்களுக்கு என்ன பேர் கொடுப்பாங்க? பீல்செபூப்னா என்னது? வாட் இஸ் தட்? அது என்ன அர்த்தம், என்ன திறமை சொல்றாங்க இயேசுவை பற்றி? நீங்கள் அதை இந்த பாகத்தை, இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 3:22, மார்க் சாப்டர் 3 verse 22. கொஞ்சம் எடுத்து பாருங்க. 22. எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பாருங்க, இயேசு பிசாசை துரட்டினாரு. ஆனால் என்ன சொல்றாங்க, இவங்க பிசாசோடைய தலைவன். ஓகே, அந்த பவரை வச்சு தான் இவர் பிசாசை துரட்டுறாரு. Jesus is driving out demons by using the என்னது, the head of the demons. பிசாசுக்கு தலைவனை கொண்டு பிசாசு முடியுங்களா? பிசாசோட தலைவனை கொடுத்து உன்னோட ஆளையே நீ வெளியே போக சொல்லிடான்னு சொன்னா போகுமா? எவ்வளோ தந்திரக்காரன் பிசாசான, என்ன ஆளையே வந்து வெளியே போக சொல்றான்னு. இயேசுக்கு அந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா பிசாசை வெட்டுறதுனால அந்த பிசாசோட தலைவனை கொண்டு தான் இவர் இந்த அற்புதம் செய்கிறாரு. பாருங்க, எவ்வளோ பண்ணியா வெறுப்பு, எவ்வளோ எந்த மாதிரி வார்த்தை பேசுகிறார்கள் இந்த ஜனங்கள். ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து உபத்திரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பவுல் இன்னொரு காரியம் சொல்கிறார். 2 தீமோத்தி 3:12 Paul is saying this word, let's listen. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Okay, in fact, everyone who wants to live a godly life in Christ Jesus will be persecuted. பரிசுத்தமாக வாழணுமா, தப்பு செய்யாமல் வாழணுமா, ஆண்டவருக்காக வாழணுமா, I want to live holy, இல்லை ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறோம்ல, அவங்க உபத்திரத்துக்குள்ளே கடந்து செல்வார்கள். தேவ ஜனமே, நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே இருந்தால் நம்ம உபத்திரம் வராதுன்னு நம்ம சொல்லியே கூடாது. அல்லேலூயா. உபத்திரங்கள் வரும்னா இயேசு சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? சிலுவையை தூக்கி அவரை பின் தொடர்ந்து வர சொன்னார். சிலுவைனா பாடுகள், நிந்தைகள், உபத்திரங்களை அதை எடுத்து சுமந்து கொண்டு தான் இயேசு அப்படின்னு தொடர்ந்து வர முடியும். யாருமே நம்ம சொல்ல முடியாது, கிறிஸ்தவர்களாக வந்துட்டா, இயேசுவை நம்ம நோக்கி வந்துட்டா எனக்கு பிரச்சனையே வராது, எனக்கு கவலையே வராது, எனக்கு சோதனையே வராது. தேவஜனமே, சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையில் ஆண்டவரோட கரம் நம்மோட இருக்கும். அல்லேலூயா. இன் தட் டெம்டேஷன், இன் தட் பெர்சிக்யூஷன், அந்த உபத்திரத்தில் கர்த்தர் நம்மோட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இருப்பாருங்க, கர்த்தர் இருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He has promised that. ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன், ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன் நம்மோட கூட இருப்பார்னா இருப்பார் தான். உபத்திரங்கள் வராதுன்னு சொல்லலை, வரும். ஆனால் அந்த உபத்திரத்தில் கர்த்தர் நம்மோட கடந்து செல்வார். Hallelujah. Praise God. We are a blessed people. We have got a blessed and wonderful Lord. Hallelujah. He is always with us. நம்மோட எப்போதும் இருக்கிற தேவனா இருக்கிற. Hallelujah. அதுதான் பால் சொல்றாரு திமோத்தியில அந்த புத்தகத்தில், in fact everyone who wants to live a godly life in Christ Jesus will be
persecuted. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, இப்போ ஒரு சிறு வீடியோ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ. இந்த உலகத்தில் வந்து பல உபத்திரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் மன்னிக்கணும். அது வந்து இந்த ஷார்ட் வீடியோ வந்து நான் லாங்காக போட வேண்டாம். இது ஷார்ட் தான். இது வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. மன்னிச்சுக்குங்க. தமிழ் டோட்டலி தமிழ் இது பண்ணுறங்க, கொஞ்சம் மன்னிச்சுங்க. நம்ம கொஞ்சம் பார்ப்போம். let us see this video. Okay, the first video. Video clip சின்னது. Over 360 million Christians are சவுண்ட் வச்சிருங்க. Right now, churches burned, believers imprisoned, and thousands killed. Why don't more people know about this? That's 1 in 7 Christians facing threats every day simply because they follow Jesus. In the past year alone, more than 5,600 Christians were murdered for their faith. Over 5,000 churches attacked. And yet, their faith stands strong. Don't look away. Stand with your persecuted brothers and sisters. Pray for them. Share this video. Help us spread the truth. Blessed are those who are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of heaven. Matthew 5:10. Stay strong in your faith, because in Christ we are more than conquerors. ஓகே, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். மேலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, கடந்த வருஷம் 5,600 பேருக்கு மேலே, 5,600 more than that people were killed for their faith. விசுவாசிகளை ஆண்டவரை நேசிக்கிறதுனால 5,600 மக்களுக்கு மேலே இந்த உலகத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். They have been murdered, people of God. They have been persecuted and murdered. அப்புறம் அங்கே சொல்லப்படுகிறது 5,000. Just remember, ours is just only one church, right? 5,000 churches, more than 5,000 churches. 5,000 சபைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் பீ அட்டாக், தாக்கப்பட்டிருக்கிறது. சம் பர்ன், சில இது எரிக்கப்பட்டிருக்கு, சில பேர் தாக்கப்பட்டிருக்கிறது. 5,000. ஜஸ்ட் இமேஜின் ஹவு பிக் இட் இஸ். ஓகே, இது நடந்ததை நான் ஒரு அந்த ஷார்ட் கிளிப்பில் நம்ம பார்த்தோம். ஓகே, இன்னொரு கிளிப் நம்ம வந்து இப்போ நம்ம தொடச்சா நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் காரியங்கள் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோமா. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அதெல்லாம் ஆங்கிலத்தை தான் இருக்கு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் வீடியோ ஐயா. இந்த வீடியோவில் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோவில் வந்து 15 கண்ட்ரீஸ், 15 தேசங்கள், உலகத்தில் நிறைய தேசத்தில் பெர்சிக்யூஷன், உபத்திரங்கள் நடக்குது. இப்போ டாப்பாக இருக்கிற 15 சபைகளை குறித்து இந்த வீடியோவில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். Hi there. Today we'll be talking about religious freedom. In some places, that's just a fantasy. While some debate theology in air-conditioned pews, others risk their lives for simply owning a Bible. On today's episode of Terry's Diverse Horizons, we reveal the top 15 countries where Christians face the most extreme persecution in 2025. And wait till you see who's at number 1. Spoiler, it's not who you'd expect unless you've been paying attention. Let's go. Starting at number 15, Maldives, where you can sip cocktails by day and be imprisoned by night if you're caught converting to Christianity. You can tan freely, just not testify freely. At number 14, Myanmar. The military junta doesn't just target protesters, it targets pastors too. Chin and Kachin state Christians are fighting battles no one's broadcasting. At number 13 is Saudi Arabia, the land of holy sites, oil, and zero tolerance for public Christianity. Convert, you're either exiled or executed. Nice options. At number 12, we have Syria. In war-torn Syria, Christians aren't just collateral damage, they're targets. Faith here is a fire that could cost you your life. At number 11, India. In the world's largest democracy, religious nationalism is rising faster than a Bollywood dance number. Christians here are accused of forced conversions just for saying grace. At number 10, Sudan. Sudan is like persecution on repeat. New leaders, same brutality. Christians are displaced, churches demolished,
and hope buried at number 9. Afghanistan. Under Taliban rule, Christianity is basically extinct. If they find you're a believer, your best case scenario is disappearing quietly. At number 8. Iran. In Iran, house churches are growing, so are prison sentences. The state says conversion is a crime. Apparently so is hope. At number 7. Pakistan. Pakistan's blasphemy laws are vague enough to get you killed for texting. Christians often get caught in the crossfire of accusation and execution. At number 6. Nigeria. In Nigeria, Christians don't fear persecution, they expect it. Boko Haram and Fulani militants have turned faith into a funeral risk. At number 5. Yemen. In Yemen, being Christian is like being hunted with no escape plan. You're invisible or you're gone. At number 4. Eritrea. Eritrea doesn't just dislike Christians, it imprisons them in metal boxes under the sun. It's like being cooked alive for faith. At number 3. Libya. Post-Gaddafi, Libya is a playground for chaos. Christians are beheaded, sold, or vanished into the Mediterranean abyss. At number 2. Somalia. Somalia makes it simple. You're Christian, you're dead. Al-Shabaab doesn't do forgiveness, it does execution. And finally, at number 1. North Korea, where even thinking about Jesus can get 3 generations of your family executed. Churches? Only for show. Bibles? Contraband. Kim Jong-un? Basically your God now. These stories aren't about politics, they're about people, real people. Their courage, pain, and perseverance deserve more than silence. Whether you're religious or not, everyone should have the right to believe freely. If this video opened your eyes, don't let it stop here. Like, share, and subscribe to Terry's Diverse Horizons for more powerful global stories. And remember, silence helps the oppressor, not the oppressed. Be safe, stay humble. Till later. ஓகே ஓகே தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 15 தேசங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. உபத்திரங்கள் இன்னும் நிறையா தேசங்கள் இருக்கிறது. அங்கே நம்ம அந்த கிளிப்பில் நம்ம போடலை, பட் so many other nations. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தேசத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனமே, உபத்திரவம் படும்போது வாட் ஹேப்பன்ஸ்? உபத்திரம் when we are persecuted, ஒரு கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் உபத்திரப்படும் போது என்ன நடக்குதுனாக்கா, பாருங்க வேதத்தில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை கல்லுட்டு அடித்து சாகடிச்சாங்க. ரைட்டா இல்லையா? தெரியுமா இல்லையா? தெரியும் தானே? when they stoned Stephen to death, what happened? There was a great persecution. 8ஆவது அதிகாரம் அப்போஸ்தலர் 8:1 பார்த்தீங்கன்னா 8ஆவது அதிகாரம் சொல்லுது, when the great persecution broke out against the church in Jerusalem, they were scattered throughout Judea, Samaria எல்லா இடத்துக்கும் அவங்க சதறடிக்கப்பட்டாங்க. ஆஃப்டர் இந்த உபத்திரம், இந்த பெர்சிக்யூஷன், அவர் கொல்லப்பட்டோன்னா எல்லா விசுவாசிகள் அங்கங்கே போயிட்டாங்க. பல இடத்துக்கு போன பிறகு என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 8:4 வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஓகே, that is the beauty. Even though in persecution, உபத்திரத்தில் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அங்கே நான் போகிற இடம்லாம் என்ன செஞ்சாங்கனாக்கா, போய் ஒளியில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. the word of God spread. உபத்திரம் வரும்போது தான் என்னதுன்னா ஆண்டோட வார்த்தை பரவி செல்கிறது நான் பார்க்குறோம். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. உபத்திரம் இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். when there is persecution, சில நேரத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் குலுக்கி எடுக்கிறார் தெரியுங்களா? sometimes God just shakes the church. சில நேரம் சபைகளை ஆண்டவர் குலுக்கி எடுக்கிறார். தேவ ஜனமே, God is just shaking some of the churches in the world. சில நேரம் அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டு அலட்சியமாக இருப்பார்கள். They're just taking care of their own self, they're just doing their own thing, their own business and all that. ஆனால் உலகத்தில் நிறைய இடங்கள் உபத்திரங்கள். when there is persecution, அந்த உபத்திரம் வரும்போது சபைகள் வர்றது, people go out and preach the word. அதெல்லாம் என்ன செய்வோம்னாக்கா நம்ம உள்ளுக்கே உட்காந்துருப்போம். ரைட்டா இல்லையா? ஸோ அந்த உபத்திரத்துக்காக நம்ம காத்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. we shouldn't wait for the persecution to come before I go out and do the work of the Lord. அந்த உபத்திரம் வர்றதுக்கு முன்பதாகவே நம்ம செல்ல வேண்டும். we have to go before the persecution comes. இப்பொழுதே நம்ம வெளியே சென்று நம்ம செய்யும் போது அந்த உபத்திரவம் நம் சபைக்கு வருவதற்கு அது தகர்க்கப்படும். it will be stopped because God knows that we are going out, people of God. அப்படியே கூலா இருந்தோம்னாக்கா ஆண்டவர் சூடு கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. ஒரு டெம்பரேச்சரை கொடுத்துருவாரு, எந்திரிச்சு வெளியே ஓடிடுவோம். ரைட்? ஸோ ஆகையால் தேவ ஜனமே, நம்ம நினைக்கக்கூடாது நம்ம ஒரு நம்ம சபை ஒரு blessed church, right? blessed church, right? ஹல்லேலூயா. சத்தம் காணோம். blessed இல்லையா?
இவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குது நம்மளுக்கு, இவ்வளோ பிளஸ்ஸிங். வி ஆர் அ பிளஸட் சர்ச். சத்தமாக சொல்லணும் பார்க்க போனால். ஏன்னா வி ஆர் அ பிளஸட் சர்ச். உபத்திரப்படுகிற சபையை போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். நான் போய் பார்க்கல. I have not seen. When we go and see them, then we know what is suffering. ஆனால் we do not know suffering. அந்த பாடு தெரியல, நம்மளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியல. எப்போ நான் இந்த உபத்திரம் வருகிறதோ அந்த சபைகள்லாம் வளர்ந்தது. The churches grew because of persecution, people of God. Persecution. ஓகே, அந்த தேவனோட வல்லமை வெளிப்பட்டதை நம்ம பார்க்குறோம். எப்போனாக்கா இந்த உபத்திரங்கள் வரும்போது நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரே ஒரு வீடியோ கிளிப் பார்த்துட்டு இன்னும் 2 காரியம். ஓகே, ஜஸ்ட் த தேர்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ கிளிப். யாஸ், இது ஒரு சாட்சி. இது நேபாளில் நடக்கிற ஒரு சம்பவம். அதுவும் சின்ன ஆங்கிலத்தில் தான் இருக்கு, மன்னிச்சுங்க. ஒரு சின்ன ஒரு சாட்சி, அதை பார்ப்போம். I am Sarada. I'm from a Hindu family. Before I came to Christ, my life was in darkness and I didn't know God. Sarada, however, faced persecution from her own family when she left Hinduism for Christianity. When I accepted Jesus Christ as my Savior, the persecution started to come into my life. My mother asked me, "Do you love your religion more than your parents?" I told her, "I love both." She hated me for following Christ, and she used to say bad words to me. Physical attacks soon followed. Sarada says her mother threatened to kill her with a sickle and blind her with a nail. My mother told me, "If you're blind, you will stop going to church." She took the nail, pushed me to the ground, and tried to stick the nail into my eyes. I moved, and the nail hit my ear. Sarada escaped to the jungle where she now lives with a friend. Christians not only come under attack from co-workers and family members, but also churches come under fire from Maoists and Hindu militants. One case in point, this church in a remote region of southwestern Nepal. Namaste. Good to see you, Pastor. Hi, brother. God bless you. Good to see you. Good to be with you. Let's sit down and let's have you tell me what's been going on here with your church. Non-believers came to our church and demanded that we join their festivals and worship idols. We told them that we don't worship like this. The Christians refused to help fund the Hindu festivals. When we didn't pay the money, they came and attacked us and took our livestock. I was right in this place. 230 villagers with sticks came here and took the 2 oxen that I kept right in here. Suffering is no surprise to us. Matthew 5:12 says, "In my name you will be persecuted and you will be hated." Nepali Christians are also disrespected in death. Hindus usually cremate, but what happens to Christians when they die? This was the only cemetery in all of Kathmandu where Christians could bury their dead, but no longer. Rarely are Christians given a place for burial. Religious extremists believe non-Hindu bodies desecrate the land. Christians report militants often force them to dig up the buried remains of loved ones. One Christian woman reportedly kept her deceased husband's decaying body in her home because she was prevented from burying him. This woman helped hide church members in her house. A rampaging mob attacked them for burying a deceased Christian on village property. So what does the future hold for Nepali Christians? Pastor Karma says his church will stand firm. We want to keep the witness of God in this place and improve the church. Our main purpose is to influence all of the villagers. And God is working in the heart of Mr. Chowdhury, the man who lost his oxen. We are sons and daughters of God. Whatever the villagers took from us belonged to Him. We should be satisfied with His word. And what about Sarada? She and her aunt led Sarada's cousin Huma to Christ. I told her, "If you find God, then you will know how wonderful He is, and you will know God's plan for your life." And now Huma says she wants to share the good news. After I finish my education, I want to share Jesus with those who do not know Him. I will walk with Him and share the gospel. Even though people offer many animals for sacrifice, they will not be forgiven. Only Christ's blood can bring forgiveness for our sins. I now know death is not the end. God has brought me from darkness to light. Eternal hope and vision at the top of the world. Gary Lane, CBN News, Kathmandu, Nepal.
பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க இந்த கேர்ள் வந்து நேபாளக்காரங்க, சாரதா பேர். அவங்க ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு ரொம்ப உபத்திரவம், ஷி காட் லாட் ஆஃப் பெர்சிக்யூஷன். அவங்க அம்மா ஃப்ரம் த ஃபேமிலி. ஓகே, அவங்க வந்து சொன்னாங்க எங்களை ஏன்னா தி வாண்ட், அவங்க சொல்கிறாங்க என்ன தட் ஷி ட்ரை டு கீல் ஹர். அவங்க ட்ரை டு பிளைண்ட், ஓகே, கண்ணை வந்து குருடாக்க கத்தி எடுத்து வெட்ட பார்த்தாங்க, முடியல. ஆணி எடுத்து கண்ணை குத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பிடிச்சி வச்சு கண்ணை குத்துனாக்கா, கண்ணு இல்லைனாக்கா அங்கே ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்காது, விசுவாசம் இருக்காதுன்னு. ஸோ கண்ணை வச்சு குத்தும் போதே அவங்க நவந்துட்டாங்க. ஸோ த திங் ஸ்டக் த இயர்ஸ், காதை குத்திருச்சு அந்த ஆணி. ஸோ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இங்கே இருந்தால் நம்ம பழைக்க முடியாதுன்னு அவங்க ஓடிட்டாங்க. ஓடி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டோட இருந்து அப்புறம் அவங்க பார்த்தனாக்கா அந்த இது நீங்கள் கேட்டிங்க, அதில் பார்த்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள வந்து ஆண்டவருக்குள்ளே அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ when there is persecution and they go out, then they share the love of Christ. ஆண்டவர் அன்பை இது பண்ணும்போது அவங்களும் ஆண்டவருக்குள்ளே வரதை பார்க்குறோம். ஏன்னா மற்ற சம்பவங்களும் நம்ம அந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த உபத்திரவம் அந்த நேபாள் தேசத்தில் அந்த பகுதியில் நம்ம அங்கே பார்த்தோம். ஓகே, ஆண்டவருக்கு சோத்திர தேவ ஜனமே, இது ஒரு சின்ன ஒரு கிளிப் தான். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. பட் நான் எதுக்கு இதை நம்ம பார்க்குறோன்னாக்கா, நம்ம கம்ஃபர்ட்டில் இருக்கக்கூடாது. we have to see what is happening outside, people are suffering. ஓகே, இறுதியாக இந்த நேரத்தில் ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுகிறேன். டிஎம்சி பேஜியை வந்து ஒரு உபத்திரப்பட சபையா என்று கேள்வி வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இஸ் a church a persecuted church? சத்தமாக சொல்லுங்கள், உள்ளுக்கே பேசிகிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள், சொல்லுவோம். தாஸ் ரஜன், சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் எப்போதும் சத்தமாக இருக்கும் உங்கள் குரல் இல்லையா? சத்தமாக சொல்லுங்கம்மா. ஓகே, praise God. ஓகே, இட்ஸ் நாட் தலைவரே சொல்லிட்டாரு என்னது, இட்ஸ் நாட் அ persecuted church. then what are we? we are blessed church, ரைட்டா இல்லையா? உபத்திரப்படாத ஆனால் blessed church. யாராவது சொல்கிறோமா நான் இங்கே சபையில் நான் உபத்திரப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு? அந்த உட்கார பியூவில் வந்து ரொம்ப கிராஸாக இருக்குது, ஒரு குஷன் பட்டன் நல்லா இருக்கும், உபத்திரமாக இருக்குப்பா சொல்கிறீங்களா? ஹலோ, அந்த மாதிரி ஏதாவது உபத்திரப்படுறீங்களா? அது உபத்திரம் கிடையாதுங்க. ஹலோ, கார் பார்க்க வர என்ன காடு உள்ளுக்கு போட்டுட்டா வெளியே எடுக்கப்பட உபத்திரவமாக இருக்குது சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? காடி பார்க் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிச்சுப்பா, எடுக்க முடியல, பெரிய உபத்திரமாக இருக்குது, அது சொல்கிறோமா? அது உபத்திரம் கிடையாது, சரியா? அதெல்லாம் உபத்திரம் கிடையாது. சில நேரத்தில் நான் நோட்டீஸில் சாரி, ஐ எம் நாட் belittling anybody. சில நேரம் ஏர்கான் சூடாக இருக்குது, குறவாக இருக்குன்னு சொல்லிட்டா நமக்கு டென்ஷன் ஆயிடுது. ஸோ சூடாக இருந்தால் என்ன செய்யணுன்னாக்கா, நம்ம கதவை திறந்தோடணும், மேபி ஃபேனை இப்படி செஞ்சுக்கலாம். குளிராக இருந்தால் மேபி நம்ம ஸ்வெட்டர் கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஐயோ உபத்திரவமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, சரியா? இட்ஸ் நாட் உபத்திரம் இல்லை. ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாசராஜன் எப்போதும் கரிப்பா பற்றி சொல்லுவார். ஐயோ நான் சர்ச் முடிஞ்ச வெளியே போகும்போது கரிப்பாப்பில் நம்மளுக்கு உபத்திரமாக இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஓகே, இங்கே யாருமே பசி பட்டினியாக கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் பெர்சிக்யூஷன். பெர்சிக்யூஷன் என்ன தெரியுங்க? ஆண்டவருக்காக யாராவது உங்களை கல்லெட்டு அடிச்சிருக்கிறாங்களா? தட் இஸ் பெர்சிக்யூஷன். இயேசுக்காக யாராவது கல்லடி வாங்கியிருக்கோமா? யாராவது ஒரு அறை வாங்கியிருக்கோமா? இயேசு பற்றி வந்து சொன்னேன், யாராவது இருக்குன்னு கைப்படுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறோமா யாராவது? தீஸ் ஆர் த ஐ கேன் கால் திஸ் இஸ் த பெர்சிக்யூஷன். இயேசுக்காக ஒரு அறை வாங்கினப்பா, இயேசுக்காக போனால் கல் விட்டு அடிச்சுடா மண்டை உடஞ்சிச்சுப்பா. இயேசுக்காக ரோட்டில் போய்ட்டா 3 பேர் பிடிச்சி நீ குத்தி கீழே போட்டு போயிட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சர்ச்சில் நடந்துச்சு. அல்லேலூயா, மொதல் சபையில் நடந்துச்சு. யாருக்குமே என்னது, யாருமே நம்ம தொல்லை பண்ணானுப்பா. நம்ம அப்படியே போவோம், கீழே பார்த்துக்கிட்டே வருவோம்ப்பா, யாருக்கும் தொல்லை வேணாம். இயேசு சொல்ல வேணாம்ப்பா, அப்படியே போயிடுவோம். நம்ம ஏன் அந்த வம்பு அப்படி நம்ம 6 நாள் தான் அப்போ அப்படியே இருக்கிறோம், சரியா? சபா வளர்ச்சி நம்ம பேசுறது பெரிய காரியம் இல்லை. நம்ம உபத்திரத்துக்குள்ளே சில காரியங்கள் எடுத்து வெளியே சொல்லும்போது சில உபத்திரங்கள் வரும், துன்பங்கள் வரும். அதெல்லாம் பேஸ் பண்ணும்போது தான் சபா வளரும். அல்லேலூயா. இப்படியே இருந்தோன்னா இப்படியே தான் இருக்க போகிறோம், சரியா? ஸோ we have to go out, people of God, and peace the public, peace the people. ஆண்டவர் சொன்ன காரியத்தை உண்மையாக செய்யும்போது தான் then we will serve. ஓகே, உபத்திரவ படிக்கிற சபை வந்து பாடுகள் படிக்கிற சபை தான் வளரும். ஓகே, praise God with that. And finally, people of God, இன்னைக்கு திருச்சபை நம்மலாம் சொன்னோம், நம்மலாம் blessed church. What are we going to do for the persecuted church? இந்த உபத்திரப்பட சபைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம blessed church சொன்னோம். What we can do is, ஒன்றே எல்லாம் சேர்ந்து கூடிய நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது, what must we do? We give. பணம் கொடுத்து in cash and help. மூணாவது நம்ம என்ன செய்யணும்னா, we can go
பர்சனலி நம்ம பர்சனலாக அந்த உபத்திரவ இடத்துக்கு we have to go. அங்கே போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த உபத்திரங்கள் அந்த அனுபவம் வரும். then we can serve God. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God is good. நம்ம எடுத்து கொடுப்போம். let us give to the suffering church. Let us not look inward, but let us look outward. Okay? Don't serve ourselves, we serve others. Hallelujah. நம்மளுக்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம சஃபரிங் சர்ச்சுக்கு சேவை செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, மீ ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இந்த பிதாவே மீ ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆசீர்வாதமான சபையாக வைத்திருப்பதுக்கு ஸ்தோத்திரம். லார்ட், தேங்க்யூ லார்ட் ஃபார் we are a blessed church. That you have blessed us so that we can bless the suffering church, Lord. ஆமாண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கிற சபையாக எங்களை வைத்திருக்கிற காரணம் உபத்திரவப்படுகிற சபைகளுக்கு நம்ம உதவி செய்யணும் ஆண்டவரே. அவங்களோட தேவையை சந்திக்கணும் ஆண்டவரே. அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. அவங்கள போய் சந்திக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்காக எங்களை வைத்திருக்கிற ஆண்டவரே, மீ ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அதாவே இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த சத்தியத்துக்காக நன்றி, எங்களோட பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.